वेदान्तदेशिकयतीन्द्र कटाक्षलब्धत्रय्यन्तसारमणपद्यगुणं बुधाग्र्यम् नारायणाद्य यतिधुर्यकृपाभिषिक्तं श्रीरङ्गनाथ यतिशेखरम् आश्रयामः। எக்ஸாக்ட்லி இந்த கபடிக்கு சரசாரத்துக்கு நிறைய திருநாமங்கள் இருக்கா. ஐலிங்கர் கொடுத்துருக்க அவகாசத்தை சொன்னாலே 2 மணி காலத்துக்கு மேலே ஆகும். அதற்கு ஏற்றாற்போல் காத்த மாதிரி எல்லாரும் கோஆப்ரேஷன் பண்ணணுன்றதாக பிரார்த்திச்சுக்கிறோம். கரெக்டாக 3 நிமிஷம் முன்னாடி முதல் பில், அதுக்கப்புறம் கடைசியில் 2 நிமிஷம் அப்படியே திருப்பி ஒரு பில், அதுக்குள்ளே பிடிச்சிக்கணும்னு பிரார்த்திச்சுக்கிறோம். முதல்ல கடப்பா ப்ரொஃபஸர் டாக்டர் ராஜேஷ் சுவாமி. यस्या भवद्भक्तजनार्त्यहन्तुः पितृत्वमन्येष्वपि चार्यतूर्णं स्तम्भेऽवतारस्तमनन्यलभ्यं लक्ष्मीनृसिंहं शरणं प्रपद्ये। लक्ष्मीनाथसमारम्भां नाथयामुनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां। जगज्जन्मस्थितिध्वंसमहानन्दैकहेतवे करामलकवद्विश्वं पश्यते विष्णवे नमः। नमस्सभायै सभापतिभ्यश्च अस्मिन् सदसि उपस्थितेभ्यः आचार्य श्रीचरणेभ्यः साष्टांग दण्डप्रणामान् वितीर्य सभासदान् प्रणम्य स्वकीयविषयम् आगमप्रामाण्यम् इत्यंशम् अधिकृत्य किञ्चित् वक्तुं प्रयतोऽस्मि। आगमप्रामाण्यग्रन्थम् आविर्भावत्तुक्कु कारणं आगमप्रामाण्य कर्ता விஷயம் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். ஆளவந்தார் யாமனாச்சாரிய சுவாமியால் 9 கிரந்தங்கள் 8 கிரந்தங்கள் உபதேசிக்கப்பட்டு அதில் மூர்தன்யபூதமான கிரந்தமாக ஆகம பிராமாண்யம். அந்த ஆகம பிராமாண்யத்தில் ஆகம பிராமாண்யம் என்கிற 2 சப்தங்கள், அந்த 2 சப்தங்களோட பொருள் எதுவாக இருக்கோ அதுதான் ஆச்சாரிய ஹிருதயம் இந்த கிரந்தத்தை பண்ணுறதுக்கு. ஆகம சப்தத்தினால 2 விதமான அர்த்தங்களை நம்ம எடுத்துக்கலாம். ஆசமந்தா கமயதி தர்மாதர்மோ பரம்பதம். தர்மாதர்மங்களை நிரூபணம் பண்ணக்கூடிய கிரந்தஜாதமானது சாஸ்திரஜாதமானது ஆகம சாஸ்திரம் என்கிற விவகாரம். அடுத்தது இஷ்டப்பிராப்தி அனிஷ்ட परिहारयोः अलौकिक उपायरूपं शास्त्रम् इदम्. आगच्छन्ति बुद्धिमारोहन्ति हिताहितप्राप्तिपरिहारो अनेन. இந்த ஆகம சப்தத்துக்கு தர்மாதர்மங்களை நிரூபணம் உபதேசம் பண்ணக்கூடிய சாஸ்திரம் என்கிறது. இங்கே தர்ம சப்தத்தை சாஸ்திரத்தில் எப்படி அன்வயம் பண்ணுறா நம்மளுக்கு தெரியும். चोदनालक्षणार्थो धर्मः. चोदनालक्षणं वेद प्रणहितो धर्मः अधर्मस्तद् विपर्ययः என்கிறது நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயம். அப்போது குமாரில பட்டபாதர் இந்த சூத்திரத்துக்கு விருத்தி பண்ணச்சே விதேயேபியோ விதேயானாம் தர்மத்வேன ச நிர்ணயः நிஷேதேபியோ நிஷேத்யானாம் அதர்மத்வேன நிர்ணயः என்கிறது விருத்தி பண்ணுறார். அதில் வேதத்தில் இது ஆதேச ரூபமாக இருக்கக்கூடியது தர்மம்,
நிஷேதமாக இருக்கக்கூடியது அதர்மம் என்கிறது வாக்கு, அவரோட உபதேசம். இங்கே தர்ம சப்தத்துக்கு கர்மரூபமாக அர்த்தம் சொல்லப்பட்டிருக்கு ஆகம சாஸ்திரத்தில். ஒரு பகுதியில் நேற்று யோக பிரமேயத்தில் பார்க்கச்சே யோகம் த்விவிதம் புரோக்தம் ஞானாத்மகஞ்ச கிரியாத்மகஞ்சேதி. கிரியாரூப ஞானம், அடுத்தது ஞான யோகம். கிரியாரூபமான யோகம், ஞானரூபமான யோகம். இந்த கிரியாரூபமான யோகம் இரண்டு விஷயங்களை கிரியா போதிக்கிறது. தத் கிரியா அத்தத் கிரியா என்கிறது. அத்தத் கிரியா என்கிறது வாசுதேவாதிரிக்தமான தேவர்களை ஆராதனம் பண்ணக்கூடியது அத்தத் கிரியா. தத் சப்தவாச்சியான லக்ஷ்மீநாதனான ஸ்ரீயப்பதியை ஆராதிக்கிறது தத் கிரியா. அந்த தத் கிரியா தான் வைதிகத்துவ பிராப்தி எல்லா கர்மாக்களுக்கும் கொடுக்கறது என்கிறது வியாசாதி மகர்ஷிகளோட உபதேசம். ந விஷ்ணுவாராதனாத் புண்ணியம் வித்யதே கர்ம வைதிகம். எல்லா கர்மாக்களுக்கும் வைதிகத்துவ பிராப்தி பகவத் சமாராதனத்தினால தான், விஷ்ணுவாராதனத்தினால தான் கொடுக்கும் என்கிறது சூக்தி. சவனகரம் சொல்கிறார், நித்தியம் ஆராதே ஹரிம். விகனச மகர்ஷியும் ஔகேய சூத்திரத்தில் ஆதோ நித்தியஹோமாந்தே கிரகே தேவாயத்தனே வாபி பக்தியா பகவந்தம் நாராயணம் அர்ச்சயேது என்கிறது சூத்திரத்திலேயே. அப்போது 18 சூத்திரங்களில் சூத்திரக்காரா பரதேவதா நிர்ணயம் மகாவிஷ்ணு ஸ்ரீமன் ஸ்ரீயப்பதியான ஸ்ரீமன் நாராயணன் என்கிறது அவ சொல்லிட்டார். அந்த சூத்திரக்காரர் அந்த விதானத்தை சொல்லலை, ஆராதனா விதானத்தை அங்கே சூத்திரத்தில் நிர்திஷ்டம் பண்ணலை. இந்த ஆகம சாஸ்திரம் 4 விதமாக நம்மளுக்கு ஞான யோக கிரியாச்சரியா என்கிற பாத சதுஷ்டயோபேதமாக இருக்குது. ஞான பாதத்தில் பகவான பரவியூக விபவ சாதன ரூபம். இந்த ஞானத்தினால பரவியூக விபவத்தில் பகவத் ஆராதனம் பண்ணலாம். யோக பிரமேயத்தினால சாமான்யமாக யோக சாஸ்திரத்தை பற்றி சொல்லச்சே 2 விதமான யோகம் சொல்லப்பட்டிருக்கு. ஒன்று ஹிரண்ய கர்ப்ப புரோக்த யோகம், அடுத்தது சிவப்புரோக்த யோகம். இந்த ஹிரண்ய கர்ப்ப புரோக்த யோகம் எது இருக்கோ அதுதான் பகவானால் ஹிரண்ய கர்ப்பன் என்கிற பிரம்மாவுக்கு உபதேசம் பண்ணப்பட்டிருக்கு. அது அந்தர்ஹிதமான பிறகு, பல காலம் ஆன பிறகு அது பதஞ்சலியால் உத்தரிக்கப்பட்டிருக்கு. இது மாதிரி இருக்கக்கூடிய ஹிரண்ய கர்ப்ப புரோக்தமான யோகம் ஸ்ரீபாஞ்சராத்திரத்தில் அத்தியுதமாக எடுத்து காட்டியிருக்காங்க. இந்த யோகத்தில் என்ன பிரமேயம்னு சொன்னால், ஆகமசாஸ்திரம் 5 விதமான பகவத் சமாராதனா ஸ்வரூபத்தை நிர்ணயம் பண்ணச்சு. இங்கே அந்தர்யாமி ஆராதனம் யோக பாதத்தில் அந்தர்ஹிதமாக இருக்குது. பதஞ்சல புரோக்தமான யோகத்தில் யோகா சித்தவருத்தி நிரோதான்னு சூத்திரீகரணம் பண்ணுறார். அதோட முடிஞ்சிருது. இங்கே பாஞ்சராத்திரத்தில் அவ்யாக்குலஸ்ய சித்தஸ்ய பந்தனம் விஷயே வச்சித்து தியேய வஸ்துவை நிர்ணயம் பண்ணப்பட்டிருக்கு. இந்த தியேய வஸ்துவோட ஸ்வரூபம் திவ்யமங்கள விக்கிரக விசிஷ்டனான ஞானாதி ஷட்குண யுத்தனான கல்யாண குணங்களோட ஸ்ரீயப்பதியான ஸ்ரீமன் நாராயணனை நிஷ்கலமாவோ சகல நிஷ்கலமாவோ சகலமாவோ 3 விதமாக ஆராதனம் பண்ணலாம். அதில் நிஷ்கல ஸ்வரூபம் யோகி ஹிருதயத்தில் தியேய வஸ்துவை தியானம் தாரணம் பண்ணக்கூடிய ஸ்திதியை யோகபாதம் எடுத்து காட்டுறது. இவ்வளோ உயர்ந்ததான இந்த ஸ்ரீபாஞ்சராத்திரத்தை ரட்சணம் பண்ணுறதுக்கு இதர பிரமாணங்கள் அவசரமா?
சாமான்யமாக சாஸ்திரத்தில் சொல்லுவார், துவேதா கலு பிரமாணம், பிரமாணத்துவம் வச்சசாம் அவசீயதே, ஏகம் மானாந்தராபேட்சம் அனபேட்சம் அதேதரது. ஒன்று, ரெண்டு விதமான பிரமாணங்கள் வாக்குக்கு உண்டு. ஒன்று அனபேட்ச பிரமாணம், ரெண்டு சாபேட்ச பிரமாணம். அனபேட்ச இதர பிரமாணங்கள் நிர்திஷ்டம் இல்லாத ஒரு சாஸ்திரத்துக்கு ஸ்வத பிரமாணபூதமாக இருந்தால் அது அனபேட்ச சாஸ்திரம். இதர பிரமாணங்களால் நிர்தாரிக்கப்பட்டால் அதுக்கு சாபேட்ச சாஸ்திரம். பகவானால் உபதேசிக்கப்பட்ட இந்த சாஸ்திரத்துக்கு இதர கிரந்தங்களோட அபேட்சை இருக்கா అని சொன்னால் அந்தந்த காலத்தில் ஆச்சாரியால் பகவத் சாஸ்திரத்தை திருடம் பண்ணுறதுக்காக மகத் காரியங்களை பண்ணியிருக்கார். இந்த ஆகம பிராமணியத்தில் பிரமா என்கிற சப்தத்தினால யதார்த்த ஞானம்னு அர்த்தம். பிரமான்ற சப்தத்துக்கு விபரீதமான அது பிரமையாகும். இந்த யதார்த்த ஞானத்தை எடுத்து காமிக்கிறதுக்கு ஆகம பிராமணியம் ஆச்சாரியரால் பண்ணப்பட்டிருக்கு. இதில் முக்கியமான 3 விஷயங்களை ஆச்சாரியர் பூர்வபக்ஷவாதிகளாக 5 பேரை வச்சுருக்கார். ஒன்று பாட்ட மீமாம்சகர், 2 பிராபாகர மீமாம்சகர், 3வது நையாயிகர், 4வது அத்வைத வேதாந்தி, 5வது இதர ஆகமங்களுக்கு சேர்ந்தவர். இந்த 5 பேரை பூர்வபக்ஷவாதிகளாக இவர் நிர்தாரணம் பண்ணி வாதத்தை ஆரம்பிக்கிறார். விஷயங்கள் முக்கியம் அங்கம் 2 விதமாக இருக்கு. முக்கிய பட்சம் என்னதுன்னு சொன்னால், இந்த சாஸ்திரத்துக்கு எது தத்துவமோ, இந்த சாஸ்திரத்தோட சித்தாந்தம் எது இருக்கோ அந்த சித்தாந்த நிர்ணயம் பண்ணுறதுக்கு ஒரு பிரதான அம்சம். அடுத்தது, அந்த சாஸ்திரம் யாரால் உபாசிக்கப்படுறதோ அந்த பாகவதாளுக்கு சம்பந்தப்பட்ட ரக்ஷணார்த்தம் நிர்ணயம். 3வது, அந்த உபாயத்தில் இருக்கக்கூடிய தீக்ஷாராதனாதி விசாரம். உபாயத்துக்கு இடைஞ்சல் வராத உபாய ஸ்வரூபத்தை ரட்சணம் பண்ணுறதுக்கு ஒன்று, யார் தியானிக்கிறாளோ அவளுக்கு ரட்சணம் பண்ணுறதுக்கு 2, இந்த தத்துவம் சித்தாந்தம் என்ன சொல்கிறதோ அந்த சித்தாந்த ரட்சணத்துக்காக 3வது. இந்த நடுப்புல நிறைய விஷயங்கள், வேதம் பௌருஷேயமா அபௌருஷேயமா, சர்வஜனானவன் ருத்ரனா வாசுதேவனா, இல்லை சதுர்தச வித்யாஸ்தானத்தில் ஸ்ரீபாஞ்சராத்திரம் இல்லையே, மன்வாதி ஸ்மிருதிகளுக்கு இது துல்லியமா இல்லையா, இத்தியாதி விஷயங்கள்லாம் பிராசங்கிகமாக வரும். இதில் 3 விஷயங்களை வரிசை நம்ம சுருக்கமாக சொல்லிடுறோம். முதல் தீக்ஷாராதனம். இந்த நையாயிக்கர் மீமாம்சகர் எடுத்து காட்டுறார். இந்த பாஞ்சராத்திரோக்தமான தீட்சை 3 விதம். ஸ்தூலம், சூக்ஷ்மம், பரம் என்கிறது. ஸ்தூல தீட்சை பஞ்சசம்ஸ்கார தீட்சை, சூக்ஷ்ம தீட்சை சக்கராப்ஜ மண்டல தீட்சை, பரதீட்சை ஆச்சாரியாபிஷேகம். இந்த ஸ்தூல தீட்சா சக்கராப்ஜ மண்டல தீட்சாராதன, சக்கராப்ஜ மண்டல தீட்சா ஸ்வீகாரபூர்வகமான பகவதாராதனம் என்கிற சாதனம் பரம பிரயோஜனமான ஸ்ரீவைகுண்ட பிராப்தி, பகவத் சாயுஜ்ய பிராப்தி என்கிற சாத்தியத்தை அவகாசம், நம்மளுக்கு சாத்தியத்தை சுலபதரம் பண்ணும், வழிகாட்டும் அப்படிங்கிறது. இங்கே மீமாம்சகர் சொல்கிறார், பிரத்யக்ஷ பிரமாணத்தினால தீட்சாபூர்வகமான பகவதாராதனம் பண்ணால் மோட்சத்துக்கு போயிடுவா என்கிறது பிரத்யக்ஷ பிரமாணத்தினால நிரூபிக்க முடியாது. நித்திய விபூதி என்கிற லோகத்துக்கு
லோகமே நிரூபணத்துக்கு கஷ்டமான லோகம். அப்படி இருக்கச்சு அங்கே சேருதுன்றது பிரத்யக்ஷ பிரமாணத்தினால முடியாது. அடுத்தது எப்போ சாத்திய சாதன சம்பந்தம் இல்லையோ அனுமான பிரமாணமும் சித்திக்காது. எங்கே அபௌருஷேய வாக்கியங்கள் சொல்லப்படலையோ அங்கே பௌருஷேய வாக்கியங்களாலேயும் சப்த பிரமாண ரூபமாகவும் சித்திக்க முடியாது. இதுக்கு சமானமான உபமான சித்தியும் கிடையாது. சாத்திய சாதன சம்பந்தம் இல்லாதனால, ஸ்மிருதி ஞானம் இல்லாதனால, அர்த்தாபத்தியாலையும் சித்திக்காது. இந்த 5 விதமான பிரமாணங்களால் இது சித்திக்காது அப்படின்னு சொன்ன உடனே அதுக்கு பிரமாணம் பண்ணுற ஆச்சாரியர் இந்த தீக்ஷாராதனம் அப்படி இருந்த அஷ்டகாதி ஸ்ராத்தாதிகளும் ஜோதிஷ்டோமாதி யாகங்களுக்கு அங்கபூதமாக பண்ணக்கூடிய இஷ்டிகளும் அஸ்வமேத யாகத்துக்கு அங்கரூபமாக பண்ணக்கூடிய சாங்கிரகணேஷ்டி சாங்கிரகண்யேஷ்டியாயதத்தை இத்தியாதி மந்திரங்களில் சைத்திர மாச சுக்லபக்ஷத்தில் பண்ணக்கூடிய பௌர்ணிமா தினத்தில் பண்ணக்கூடிய சாங்கிரகணேஷ்டி இத்தியாதி தீட்சணைய இஷ்டிகள்லாம் நம்மளுக்கு பண்ணிட்டு தான் இந்த யாகத்தை பண்ணணும். இந்த யாகத்தினால பலானா ஒரு விதமான ஒரு பலம் கிடைக்கும்னா அதுவும் பிரத்யட்சமாக நம்மளால் பார்க்க முடியாது. இதுக்கு முன்ன போனவாளும் நம்மளுக்கு தெரியாது, அனுமானத்திலையும் நிரூபணம் பண்ண முடியாது. சப்தம் என்கிற வேதத்தில் சொல்லப்பட்டதுனால ஜோதிஷ்டோமேன யஜேதா இத்தியாதி வாக்கியங்களால், தரதி பிரம்மஹத்யாம் யோஷ்ம வேதேன யஜதே இத்தியாதி வாக்கியங்களால் நம்மளுக்கு இந்த பலனை நம்ம அந்த அபௌருஷேய வாக்கியங்களால் சப்த பிரமாணங்களால் எடுத்துக்கலாம் இத்தியாதிகள்லாம் சொல்லிட்டே வர. அதனால் அங்கேயும் தீக்ஷா ரஹிதமான ஆராதனம் வேதத்திலையும் விருத்தம் தான். தீக்ஷா சகிதமான ஆராதனம் தான் வேத சம்மதம் என்கிறது ஒரு நிரூபணம் பண்ணுற. அடுத்தது 2 நிமிஷத்தில் முடிச்சுடுறேன். அடுத்தது பாகவதாளோட ஆக்ஷேபம். பாகவதால் சிஷ்டால் கிடையாது. இந்த சாத்வத பாகவத சூரி சுஹிருத் ஏகாந்தி இத்தியாதி வச்சனங்கள்லாம் இந்த உபாசகால பாஞ்சராத்திர பகவத் வம்சத்தில் யார் பிறந்து இருக்காளோ அவளை குறிப்போம். அதில் சாத்வத சப்தத்தினால, சாத்வத பாகவத சப்தத்தினால இங்கே சாத்வத சப்தம் வராத்தியனான வைஷ்யனுக்கு வைஷ்ய ஜாதி ஸ்திரீயோட விவாகத்தினால பிறந்த பையனுக்கு 5 விதமான நாமங்கள் இருக்கு. வைஷ்யாத்து ஜாயதே வராத்தியாத் சுதன்வாச்சாரிய ஏவச்ச பாருஷஸ்ச நிஜங்கஸ்ச மைத்ர சாத்வத ஏவச்சா என்கிறது. இந்த சாத்வத சப்தத்தினால பஞ்சம சாத்வதோ நாம, இங்கே பஞ்சமனான சாத்வதனுக்கு என்ன விதி அப்படின்னு சொன்னால் ராஜ்ஞயா ஆக்னா, ராஜாத்மயா பகவத் சமாராதனம் பிரதிமா சம்ரக்ஷணம். இதில் பகவத் ஆராதனம் கோயிலில் தேவாயத்தனத்தில் ராஜாத்ஞாயால் ஆராதனம் பண்ணணும் என்கிறது அவனுக்கு விருத்தியாக சொல்லப்பட்டிருக்கு. அப்போது இந்த சாத்வதன் என்கிற வராத்திய ஜாதிக்கு சேர்ந்தவன் இந்த சாத்வத சப்தத்தினால கூறப்படுறான். அதனால் இவனுக்கு யோக்கியதை கிடையாது, வைதிகத்துவ பிராப்தி இல்லை என்கிறது 2வது பூர்வபக்ஷவாதம். இதில் வரிசையாக சொல்கிறார். இங்கே யோகார்த்தம் ரூட்யர்த்தம் 2 விதமாக சொல்லுது. ரூட்யர்த்தம் நேர ஒரு விஷயத்தை சொல்லிச்சு, அங்கே யோகார்த்தம் சித்திக்காது. நேர சாத்வத சப்தத்தினால இந்த மனுஸ்மிருதியில் இந்த வாக்கியம் நிர்ணயம் பண்ணப்பட்டால் பின்ன இந்த சாத்வத சப்தத்தினால சத்வஸ்வரூப ஹரிணா புரோக்தத்வாது சாத்வதமிதி சாத்வத சாஸ்திர அனுயாயினா சாத்வதாக இது என்கிற வாக்கியார்த்தத்தை பண்ணால் இது யோகார்த்த சித்தி ரூட்யர்த்தம் இருந்துச்சு செல்லாது. அன்னு சொல்லிட்டு அவன் அங்கே இந்த சாத்வத சப்த வாட்சியான பாகவதால ரட்சணம் பண்ணுற. அடுத்தது கடைசி தத்துவ விசாரம். இந்த தத்துவ விசாரத்தில் வரைச்சு சித்தாந்த விசாரத்தில் வரைச்சு ஜீவோத்பத்தி இங்கே உற்பத்திய சம்பவாதிங்கிற இடத்துல உற்பத்திய சம்பவாது நச்ச கர்த்துக்கரணம் விஜானாதிபாவேவாத பிரதிஷேதா விப்ரதிஷேதாச்ச என்கிற 4 சூத்திரங்களில் இங்கே ஜீவோத்பத்தி இங்கே சொல்லப்பட்டிருக்கு. அடுத்தது இந்த ஜீவனுக்கு கர்த்திருவம் சொல்லப்பட்டிருக்கு. அநேகேஸ்வரத்துவ பிராப்தி ஏற்பட்டிருக்கு. வேத நிந்தா சொல்லப்பட்டிருக்கு. இங்கே அது சொல்லச்சே அவர் இது கண்டனம் பண்ணுறார். இங்கே வரைச்சி அப்படி கிடையாது. பாஞ்சராத்திரத்தில் ஒரு விஷயம் அற்புதமாக சொல்லியிருக்கு. என்ன சொல்ல
தேஜோராசி பவேத் பிரம்ம பூதராசி இதன் ஜகத் ஞானராசி பவேத் ஜீவ உற்பத்தி லய வர்ஜிதா. விஷ்ணு திலக சம்ஹிதா வாக்கியம் இது. பகவான் தேஜோராசி, இந்த பிரகிருதி பூதராசி, இந்த ஜீவன் ஞானராசி. இவனுக்கு உற்பத்தி கிடையாது, லயம் கிடையாது. ந ஜாயத்தே மிரியதே வா விபஷ்சத் என்கிற வேத வாக்கியம் இதுக்கு அன்வயமாக இருக்கு. அதனால ஜீவோத்பத்தி வாச்சகங்கள் இங்கே கிடையாது அப்படிங்கிறது கண்டனம் பண்ணி இது மாதிரி அநேக விஷயங்கள்லாம் இதில் நிர்தாரணம் பண்ணப்பட்டிருக்கு. இந்த சமய அபாவத்தினால இந்த விஷயத்தை இதோடு முடிச்சுண்டு இந்த அவகாசம் இந்த ஆச்சாரிய சப்தத்துக்கு சாஸ்திரத்தில் உபாபியாம் அப்படி பக்ஷாபியாம் யதாக்கிய பக்ஷிணாகதி ததைவ ஞானகர்மபியாம் ஆச்சாரியா நேதாகதின்னு சொல்கிறது. அது மாதிரி பிராமண ஜென்மா, அதில் வைஷ்ணவாளா, அதில் அத்தியனம் பண்ணி அத்தியன அத்தியாபன யஜன யாஜன தான பிரதிகிரகங்கள் ஷட்கர்ம நிரதாளாக இருந்து திரையந்த நிஷ்ணாத்தாளாக இருந்து 2 வேதத்தை அத்தியனம் பண்ணி 6-7 ஸ்மிருதிகளை அத்தியனம் பண்ணி அக்னிஹோத்திரத்தை பண்ணி இந்த கர்ம மீமாம்சாவை பூர்ணமாக பரிபூர்த்தி பண்ணி ஞான அதில் பாஞ்சராத்திரத்தில் ஞான யோகத்துக்கு வைராக்கியா பரஸ்யதோ வைராக்கியாதி சுசம்பன்ன விசிஷ்டராய் எழுந்திருந்து இந்த ஆச்சாரிய ஸ்தானத்தில் லோகத்துக்கே அனுகிரகம் பண்ணக்கூடிய இந்த ஆச்சாரிய சமக்ஷத்தில் இந்த அவகாசம் கிடைக்கிறது. இது மாதிரி ஆச்சாரியர் நம்மளுக்கு வந்து அமையறதுங்கிறது வந்து பகவானோட அத்தியந்த விசேஷமான அனுகிரகம் என்கிறது பிரஸ்தாபனம் பண்ணி இந்த அவகாசம் கொடுத்த இந்த நிர்வாகத்துக்கு தன்யவாத சமர்ப்பணம் பண்ணிட்டு ஸ்ரீயக்காந்தாய கல்யாண நிதயே தினாம் ஸ்ரீவேங்கட நிவாசாய ஸ்ரீனிவாசாய. இதில் ஆதவ பிராமணியத்தில் தற்காலத்துக்கு மிக முக்கியமான ஒரு விஷயத்தை அதில் சொல்லி பிரார்த்திக்கிறார். அதாவது தேவதத்துவங்கிற தோஷம் அர்ச்சகாலுக்கு உண்டு. சுவாமி சாதிச்சபடியாக பகவான் அர்ச்சனை பண்ணுறவர்கள் அர்ச்சகாலுக்கு பேர் உண்டு. ஆனால் இவ்வாறுக்கெல்லாம் தேவதத்துவங்கிற தோஷம் உண்டு அப்படின்னு குரு சித்தாந்திகள் அதை பெரிய ஒரு கண்டனம் பண்ணி இவ்வாறு நாம் சேர்க்கவே கூடாதுன்னு மிகப்பெரியதான தோஷங்கள்லாம் அத்வைதிகள் பண்ணுற தூஷணம் இருக்க கிட்டத்தட்ட 4 நூற்றாண்டு காலம் நம்மளோட ஒதுக்கியை வச்சிருந்தது. இந்த பஞ்சராத்திரிகால இவ்வாளுக்கு வந்து பொண்ணு கொடுக்கக்கூடாதுன்னு இந்த காலம் நிறைய அப்போது இருக்கு. அப்பவே கண்டபடியே கொடுத்தாங்க, அச்சுக்காடு கொடுக்க மாட்டேன் வேற யாரும் கொடுக்கும். அது ஒன்று. அடுத்ததாக வச்சு இவ்வாளுக்கு வேதமோ அல்லது இது மாதிரியான ஒரு வைதிக விஷயங்களை யாரும் உபதேசிக்க கூடாது, பௌரோகியம் பண்ணக்கூடாது, அவங்க உபதேசிக்கக்கூடாது. அப்போ அந்த தேவரத்தை தோன்றத்தை பற்றி எங்க சொல்ல என்ன மாதிரியான இதில் வந்து பூர்வபக்ஷ சித்தாந்தம் எப்படி அமைஞ்சிருச்சு? அதில் தேவலகத்துவ பிராப்தி என்கிறது இந்த பாஞ்சராத்திரத்துக்கு மட்டும் கிடையாது. விருத்தியர்த்த கல்பதேவலக்காக கர்மதேவலக்காகன்னு 2 விதம். ஆஹ்வாயக்காக தேவலக்காக நக்ஷத்திர யாஜகாக நக்ஷத்திர கிராமயாஜ மகா அதிக பஞ்சமாக என்கிறது வந்து ஒரு மனுஸ்மதி வாக்கியம் இருக்குது. இதில் வரைச்சு தேவலக சப்தத்தினால விருத்தியர்த்தம் தேவதா பூஜை யார் பண்ணுறாங்க, அதே பிரகாரமாக நைவேத்திய பக்ஷணம் யார் பண்ணுறாங்க, நிர்மால்ய தாரணம் யார் பண்ணுறாளோ, கர்ப்பாதானாதி சம்ஸ்காராந்தர சேவனங்கள் யார் விட்டுடுறாளோ, அதே பிரகாரமாக அஷ்டகாதி ஸ்ராத்தாதிகளில் யார் வந்து அன்வைக்கலையோ, ஸ்ருதி விகிதமான அக்னிஹோத்திராதி சம்பன்னத்தை யார் விட்டுடுறாளோ இவா எல்லாருமே வந்து தேவலக அந்த கோஷ்டியில் சேர்த்துறாள். இந்த நக்ஷத்திர கிராமயாஜகாக ஆஹ்வாயக்காக வாத பிரதிவாதத்தில் போய் சாட்சியை கூட்டின்னு வரவால் ஆஹ்வாயக்காக. இந்த தேவலக்காக வந்து விருத்தியர்த்தம் தேவதா பூஜை பண்ணால் இது கர்ம தேவலக்காக. தீக்ஷா ரஹிதமாக பகவான் ஆராதனை பண்ணால் கல்ப தேவலக்காக. இந்த 2 விதமான தேவலகத்துவம் நக்ஷத்திர ஜோதிஷம் சொல்கிறவா, பௌரோஹித்யம் பண்ணுறவா, சவத்தை வந்து வாகனம், இந்த 5 பேர் வந்து இங்கே யாருமே சேர்த்துக்கிறது ஸ்மிருதி வாக்கியம் இருக்கிறதுனால. இது அத்வைதிகள் ஒன்றே கிடையாது. ஸ்மிருதி அனுசாரமாக யார் வைதிகால் இருக்கோ வைதிக லோகம் இவாளை வந்து நாங்கள் ஒத்துக்க மாட்டோம். ஏன்னா ஸ்மிருதி வாக்கியம் இருக்கிறதுனால இந்த சம்பந்த வர்ஜனம்
இங்கே சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் இங்கே சொல்கிற இந்த தேவலகத்துவ தோஷம்ன்றது வாசுதேவ அந்நிய தேவதா ஆராதனத்தை பண்ணால் வரக்கூடியதை தவிர பகவதாராதனம் விஷ்ணுவாராதனம் பண்ணால் தேவலகத்துவ பிராப்தி வரவே வராதுன்றது வைக்கானசாலம் இது மேலே பெரிய கிரந்தம் போட்டிருக்கா. தர்ம பிரபோதினி என்கிறது. பாஞ்சராத்திரத்துக்கும் இந்த பிரச்சனை இருக்குது, சைவத்துக்கும் இந்த பிரச்சனை இருக்குது. இது பொதுவாக எல்லா ஆகமக்காரர்களுக்கும் இது இருக்கக்கூடிய பிரச்சனை. எல்லாரும் கிரந்தங்கள் போட்டிருக்கா. பூர்வபக்ஷ வாதமும் போட்டிருக்கா, சித்தாந்த வாதமும் போட்டிருக்கா. அந்த பௌரோகித்யமும் அவன் குடும்பம் இல்ல அங்கே மனுஸ்மிருதியில் இந்த வாக்கு அடியன் மனுஸ்மிருதியிலேயே இந்த வாக்கியத்துக்கு வந்து குல்லூப்ப பட்டு வந்து வியாக்கியானம் பண்ணிச்சு. அவர் சொல்கிறார், இந்த பௌரோஹித்யம் பண்ணக்கூடாதுன்னு சொன்னால் அவர் கேட்குற பிரதிக்கிரகம் யார் பண்ணணும்? இல்லை, அந்த இடத்துல தேவதற்கு வந்து ரொம்ப ஈஸியாக சொல்லிட்டார். இப்போ நீ கோவிலில் போய் அர்ச்சனை பண்ணி அவன் கொடுக்குற வச்சுட்டு நீ உபயோகம் பண்ணுறது தேவதற்கு மாறாது. இந்த ஒரு அதை நீ கொடுத்தாதான் வாசல் கிளம்புவே சொல்ற பாருங்க. அதுதான் தேவதத்துவம். இங்க ஒரு இல்லை அதுல தெய்வான்மார்க்குள்ள வரைச்சு இந்த வாரம் வரும் பொழுது நீ என்னைக்கு இந்த பகவான வச்சுன்னு நீ விருத்தி பண்றியோ, வீட்டு வாசல வச்சு நீ விருத்தி பண்ணால் தேவதத்துவம். நீ அவனே கோவில வந்து கொடுத்தான்னு சொன்னா தேவதத்துவம் இல்லை அப்படின்னு. இது ஸ்ரீமத் பாகவதத்தில் பெருமாள் வந்து கூனிக்கு அனுகிரகம் உண்டு. ஒரு கூனிக்கு அனுகிரகம் உண்டு. என்ன அனுகிரகம் அப்படின்னா, அந்த கூனிக்கு பெருமாளுடைய சங்கமத்தை அவள் விரும்புகிறான். அவளுக்கு பெருமாள் சங்கமம் கொடுத்தார். அவளிடத்துல ஒரு புத்திரோத்பத்தியை பண்ணுறோம். பின்னாடி கடைசியில் பாகவதத்தில் அந்த சந்ததிகளை சொல்ல வரும்பொழுது அந்த கூனினிடத்தில் பிறந்த பிள்ளைத்தான் சாத்வத சம்ஹிதா பிரவர்த்தகனானான்னு எழுதுறது. அந்த கூனியினிடத்தில் பெருமாளுக்கு பிறந்த பிள்ளை, அவனுக்கு சாத்வதன்னு பேர். வீரராகவியத்திலையும் வியாக்கியானம் பண்ணிருக்கார், விஜயத்வஜ தீர்த்தரும் வியாக்கியானம் பண்ணிருக்கார். இப்போ சுவாமி சொன்னபடி பிரகாரம் பார்த்தா அந்த நிகீனத்துவம் எப்படி, அதுதான் சந்தேகம். சாத்வதன்னே எழுதுறார் அவனை. அவங்க வந்து சாத்வத பிரவர்த்தகா அயம் சாத்வதா அப்படின்னு எழுதுறார். ஆகமோக்தமாகவே அவனை சொல்கிறார். யோகி குமாராட்டத்தை ஸ்வீகாரம் பண்ணா அது ரூட்டிகட்டத்தில் அவர் சொல்லக்கூடியது. இப்போ அண்ணா கேட்கறதுலையும் இப்போ ரூட்டியத்திர சித்தி யோக சக்தியோட ரூಢி சக்தி பலீயமாக இருக்குங்கிறது. ஆனால் இந்த வாக்கியத்துக்கு ரூட்டியர்த்தமும் உண்டு. மகாபாரதத்தில் சாத்வதம் விதிமாஸ்தாய கீதசங்கர்ஷணேனயா சாத்வத விதி உன்னதமான விதியா வியாசனை எடுத்துட்டு இருக்காரு. அதனால இங்க சொல்லப்பட்ட சாத்வதம் இது வந்து விருத்தியர்த்தம் தேவதா பூஜான்ற யோகார்த்த சூச்சகம் தவிர அதுதான் ரூட்டியர்த்தம். அப்போ ரூட்டியர்த்தமாக இருக்கக்கூடியது அது, இது யோகார்த்தம். இவன் வந்து இதை ரூட்டியர்த்தம் ஆக்கிட்டா அவ்வளோதான். Right.